தடவை எங்கள் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக போச்சு. அது எப்படி போச்சு எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கவர் பண்ணி ஷேர் பண்ணணும். நான் சப்போஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் ஸ்கூல் பேக் ட்ராப்பு. கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ஃபோட்டோஸ் ஷர்ட் கட் பண்ணி நாங்களே ட்ரா பண்ணி கட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீஸ், அப்புறம் ஸ்னோமேன்ஸு, ஸ்டார்ஸு அவ்வளோ அழகாக பார்த்து ஒவ்வொன்றையுமே நாங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி அந்த பேக் ட்ராப் செட் பண்ணியிருந்தோம். இந்த அழகான பேக் ட்ராப் இன்னும் எங்கே வச்சு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எங்கள் பிரின்ஸிபல் மேம், என்னோடய கொலீக், ஸ்டாஃப், டீச்சர்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் ஸ்கூலில் க்ரிப்லாம் செட் பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ் ட்ரீ அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸ்னோமேன்ஸாக டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிருந்தோம். ஒரு சைடு இந்த பார்த்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ்னால் கிஃப்ட் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பக்கம் கிஃப்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் என்கிட்ட நிறையா பென்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு கிஃப்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிஃப்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னோடய கிளாஸ் பிள்ளைங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அழகாக என் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சலட்டை பிரிக்கிறது, அதை கட் பண்ணுறது, அதை பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையாக பிரித்து அவ்வளோ சீக்கிரம் அந்த கிஃப்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 20 மினிட்ஸில் என்னோடய எல்லா ஸ்கூல் ஸ்டாஃபுக்குமே நாங்கள் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டோம். ஒரு தடவை தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். என் பிள்ளைங்க அடுத்து நாங்களே பண்ணுறோம் சார் சொல்லிவிட்டு அவங்களே ஆர்வத்தோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பசங்க ஆர்வத்தோடு பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். சரி அவங்களே பண்ணி அவங்களே கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு விலகிட்டேன். ஃபைனலாக பார்த்தா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பார்த்தா நீங்களே தெரியும், சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என் பிள்ளைங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அஸ் அ டீச்சராக ரொம்பவே பெருமைப்பட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என் பிள்ளைங்க அவ்வளோ அழகாக கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்டா தம்பின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு அப்ரிஷியேஷன்ஸை கொடுத்துட்டு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக வீடியோ போஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு ரெடியாக சொல்லிட்டாங்க மேம். அது ட்ராமா தான் நம்ம அந்த தடவை. ஸோ நார்மலாகவே ஜீசஸ் எப்படி பார்ன் ஆனான்ற பண்ணுறது கிறிஸ்மஸ்க்கு ட்ராமாவாக போடுவோம். இந்த தடவை ஏன் ஜீசஸ் பார்ன் ஆனான்னு ட்ராமா போட்டிருந்தோம். கிங்கே எனக்கு மேக்கப் போட்டுட்டு, அப்புறம் மேரிக்கு மேக்கப் போட்டுட்டு, ஏஞ்சலுக்கு மேக்கப், ஈவுக்கு, ஷெப்பர்டுக்கு, வைஸ் மேனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே மேக்கப் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஹரிபரியாக ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே அவங்க அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு அந்தந்த பிள்ளைங்க டான்ஸு கொயர் டீம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக போச்சு. அப்புறம் நம்ம சாண்டா கிளாஸ் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ட்ராமா பசங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஃபைனலாக ஒரு டான்ஸை போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் கரஸ் மேம் எங்களை அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஹோட்டல் தான் போயிருந்தோம். நல்லா சிக்கன் ரைஸு, சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் 65 சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு வெளுத்து கட்டிட்டு அப்புறம் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபைனலாக அந்த டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் போச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சு, எங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.